இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு ஒரு டயலாக் சொன்னாலே, அது என்ன டயலாக் கொஞ்சம் சொல்லு. ஆமா சொன்னாலா, அவ பயங்கர பஞ்சா ஒன்று சொன்னா. அப்பனை பார்த்து பாருங்க சார், இது உங்க குடும்ப விவகாரம் இல்ல, என் குடும்ப விவகாரம் சொன்னாலா. அண்ணே ஒண்ணுமே புரியலையே, என்ன யார் அப்படி சொன்னா? வேற யாரு, சிவபாலனோட பொண்டாட்டி. சிவபாலனோட அப்பாவை பார்த்து இது என்னோட குடும்ப விவகாரம், என் புருஷன் மேல கைய வச்சா நடக்கிறதே வேறன்னு சொன்னாடி. சிவபால மாமா பொண்டாட்டினா அது நம்ம வீராக்கா தானே? அக்காவா அப்படி சொல்லுச்சு? ஆமால சொன்னால, அவகிட்ட கேள அவ சொன்னாலா இல்லையாண்டி. அக்கா நீ அக்கா அப்படி சொன்ன? எலே வாய மூட மாட்டியா நீ? ஏய் இர, அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னா. என்னது? மிஸ்டர் சௌந்தர பாண்டி, சட்டப்படி பார்த்தாலும் நான் இவனோட பொண்டாட்டி தான். ஏன் முன்னாடியே என் வீட்டுக்கார மேல கைய வச்சீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு அவ சொன்னா. அடிப்பாவி, அடி பாவி, இதெல்லாம் வர சொன்னியா? அப்ப நம்ம முன்னாடி சிவபாலன வீர கரிச்சு கொட்டதுல பொய்யா கோபால்? சொல்லு. அதே கேள்வியே எங்க அப்பாவும் கேட்டாரு. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை இருக்கதான் செய்யும், கோவத்துல நான் அவனை அப்படிதான் திட்டுவேன், அத பத்தி கேட்க பெத்த அப்பனாவே இருந்தாலும் உரிமை கிடையாதுன்னு சொன்னா. ஏட்டி பெத்த அப்பன்னு யார சொன்னா? என்னையா அந்த சவுந்தர பாண்டியவா? அப்போ அவ 2 பேரையும் சேர்த்து தான் சொன்னா. 2 பேரையும் சேர்த்தா? இவன் என் மேல பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சா அம்புட்டு வேஷமா? ஐயோ தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அந்த சிவபாலா அடித்தாங்காம கத்துனா அவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அது பெரிய விஷயம். நாங்க தான் அம்புட்டியும் பார்த்தோம்ல, நீ அவனை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னியா இல்ல மனசுல இருக்கிறத அப்படி வெளியில சொன்னியான்னு எங்களுக்கு தெரியாதா? அண்ணே, அது அவ மனசுக்குள்ள இருந்திருக்கு, அதனாலதான் அவளை அறியாம வெளியே வந்திருக்கு. கேட்டி, அப்படி அவனை காப்பாத்த நினைச்சவ ஸ்டேஷன் முன்னாடி அவனை அடிச்சா ஆக்ஷன் எடுப்பன்னு மட்டும் சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு அவன் பொண்டாட்டின்னு சொன்ன? அப்போ உண்மையிலேயே உன் மனசுல அதான் இருக்கு. ஏல, அவ இத்தனை நாள் மனசுக்குள்ளே வச்சிருந்தா, இப்ப அவன் அழுத உடனே மனசு தாங்காம கொட்டிட்டா. இப்ப என்ன, இந்த தலை தீபாவளி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற தீபாவளியா இருக்க போகுது, அப்படிதானே?